ஹலோ எவ்ரிவன், என் பேர் தயா. நம்ம ரித்தனோஷன்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஆர்டர்ஸ்னால் என்ன, உங்கள் கஸ்டமர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்க ஆர்டர்ஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சைட் மெனு கிளிக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ்ன்ற டேப் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சைட் மெனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங், டிஸ்பேச்ட், டெலிவர்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பேமெண்ட் பெண்டிங்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங். இந்த பெண்டிங்னா என்னென்னா உங்களுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் இதுவரையும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இருக்க இந்த மொத்த லிஸ்ட்டையும் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட், அதாவது ஒரே ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த எக்ஸ்போர்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட பெண்டிங்கில் இருக்க ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸில் கஸ்டமர் பேர், ப்ராடக்ட், அதோட அமௌண்ட்டு, அது பெய்டா இல்லையா, அப்புறம் அதுக்கு தனியாக ஆர்டர் ஐடி இருக்குது, அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா. ஸோ இது ஆக்ஷன் கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாம் வந்து இதோட டீட்டெயில்ஸுங்க. பெண்டிங்குன்னு இருக்க ஆர்டரோட டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வியூ ஆர்டர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வியூ ஆர்டர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இதுதான் உங்களோட ஆர்டர் ஐடி பேஜ். பார்த்தீங்கன்னா ஆர்டரோட ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம், இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் டெலிவரி ஸ்கெடியூல் அப்படின்னா நாட் செட் அப்படின்னா டெலிவரி ஸ்கெடியூல் எதுவும் நம்ம செட் பண்ணல அப்படின்னு இது அர்த்தம். அடுத்து பேமெண்ட் அமௌண்ட் எதில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசர் பே மூலமாக பே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வெண்டரோட பேரும் இருக்குது. பெர்ஷான் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்டரோட பேரும் வந்து தானாகவே ஆட் ஆகியிருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்வாய்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பில் நீங்கள் டெலிவரி தரும்போது அதுக்கு இன்வாய்ஸும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்ரேட் இன்வாய்ஸ்ன்ற ஆப்ஷன் மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றது இருக்குது லைனாக. பார்த்தீங்கன்னா விண்டோ கர்டன் இருக்குது, இங்கே அடுத்து வால் டெக்கர் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வால் லைட், நியான் வால் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் டெலிவரி அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட், அவங்களோட ஸ்ட்ரீட் நேமு, பின்கோடு, ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூஸருக்கு, அதாவது ஒரு கஸ்டமருக்கு குறிப்பிட்ட டெலிவரி ஏஜென்ட் நீங்கள் முன்னாடியே தேவைன்னா செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வர ஆப்ஷன். நீங்கள் முன்னாடியே ஒரு யூஸருக்கு இந்த டெலிவரி ஏஜென்ட் தான் நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட வெண்டர் போலவே நீங்கள் உங்கள் டெலிவரி ஏஜென்ட் முன்னாடியே வேணுன்னா செட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நாட் ப்ரொவைடட்னு கொடுத்துருக்கு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஆர்டர் சம்மரி, மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, டெலிவரி ஃப்ரீன்னு இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸுங்க. இதில் இப்போது நம்ம டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். ஸ்டேட்டஸ் கன்ஃபார்மாக இல்லையா, இதில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மொத்தம். இப்போ இந்த டிஸ்பேட்ச்டு இருக்க பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது கேன்சல் பண்ணுறது. ஸோ நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஆர்டர்ன்றது டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்லேருந்து நீங்கள் டிஸ்பேட்ச்னு கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து இப்போ இந்த செகண்ட் டேப் மேலே டிஸ்பேட்ச்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிருக்கும். அதாவது நம்ம பார்த்த ஆர்டர் வந்து இது கிடையாது. ஸோ நம்ம இப்போ டிஸ்பேட்ச் பண்ண ஆர்டர் வந்து பெண்டிங்லேருந்து இங்கே வந்துருக்கு இல்லையா, அது இந்த ஆர்டர் தான். ஸோ இதாங்க உங்களுக்கு இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து இப்போ நீங்கள் டிஸ்பேட்ச்லேருந்து கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த டெலிவர்டுன்ற பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ன்றது டெலிவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ டிஸ்பேட்ச்லேருந்து டெலிவர்டுக்கு மூவ் ஆகிடும். இப்போ எப்படி பெண்டிங்லேருந்து டிஸ்பேட்ச் மூவ் ஆச்சோ அதே மாதிரி. ஸோ அடுத்த டேப், 4வது இருக்க டேப் வந்து ப்ராடக்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராடக்டாக இப்போது ஒரு ஆர்டராக இல்லாமல் ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ணணுன்றது இந்த ஆப்ஷனில் காட்டும். பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆர்டர் ஐடியோடு சேர்த்து வந்திருக்கும். இந்த ஆர்டர் ஐடிக்கு ஒன்று, இந்த ஆர்டர் ஐடிக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி 4 ஆர்டர் ஐடி, இது 4 ஆர்டர்ஸ் வந்து செப்பரேட் ஆர்டர்ஸ் இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாமெட்ரி கர்டின் வந்து இந்த ஆர்டரில் 2 தடவை பண்ணியிருக்காங்க. அதாவது 2 குவான்டிட்டி வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல் தாங்க இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பெண்டிங்கில் இருந்த மாதிரி தேவைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆர்டர்ஸை. எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டெலிவரின்னு இருக்க ஆப்ஷன் வச்சு டிஸ்பேட்ச்லேயும் சரி, டெலிவரின்னு இருக்க டேப் இருக்குல்ல 3வது டேப், இதுலேயும் சரி நீங்கள் உங்கள் டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக, அதாவது ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தாங்க இந்த ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டெலிவரி. ஸோ பெண்டிங்கில் இருக்கிறது போலே நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும். அடுத்து கடைசி இது பார்த்திங்கன்னா பேமெண்ட் பெண்டிங்னு ஒரு டேப் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் பேமெண்ட்டை முடிக்காத ஆர்டர்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு இதில் லைனாக கொடுத்துருக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் அன்பெய்டுன்னு இருக்குது. பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் இப்போது ஏதாவது டீட்டெயில்ஸ் வியூ ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ நான் இது கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா டெலிவர் ஆகிட்டுருக்கு என்னோடய இந்த ஷோ பீஸு டெலிவர் ஆகிடுச்சு. பட் இதோட ஆர்டர் வந்து இன்னும் அன்பெய்ட்லேயே இருக்குது, அதாவது இன்னும் அவங்க பேமெண்ட்டுன்றது பண்ணலை. ஸோ அவ்வளோதாங்க பேமெண்ட் பெண்டிங் பற்றி.